இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா தோணும். நம்ம வந்து மார்க் வந்து 10மா 10ஆதா, ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட் பண்ணலாமா, ரீரிப்பீட்டர்ஸ் ஆகலாமா, ஃப்ரெஷர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ஆகலாமா, நிறைய விஷயங்கள் தோணும். 6 மாதம் தான் இருக்க, சரி ஏன் ரீரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. இல்லைன்னா ஆக்சுவலாக ஐ வில் பி ரீரிப்பீட்டர். ஆக்சுவலாக கூட நீட் 2021 எழுதியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த கட் ஆஃப் வந்து 600 வரும், அப்படி வரும் இப்படி வரனாங்க. ஸோ எனக்கு சீட் கிடைக்காது போல் அப்படிங்க. ஒரு நிமிஷம். ஸோ வெல்கம் காய்ஸ் டு Neet.PhysicsWallah. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2021 உங்கள் எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ செப்டம்பர் 12ஆம் தேதி. எனக்கு இதே மாதிரி தான் நீட் 2020 வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறையா சம்பவங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய நீட் மார்க் வந்து 546 வந்துச்சு. இந்நேரம் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்திருக்கும், நீங்கள் செக்கும் பண்ணியிருப்பீங்க. எனக்கு நீட் 2020 ஆன்சர் கீ அந்த அன்றைக்கி சாயந்தரமே வந்துருச்சு. அதுக்கும் பார்த்து செக் பண்ணிவிட்டேன். முடிஞ்சிட்டு 546 வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த கட் ஆஃப் வந்து 600 வரும், அப்படி வரும் இப்படி வரனாங்க. ஸோ எனக்கு சீட் கிடைக்காது போல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து 556 வந்துச்சு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி 556 வருது, நம்மளுக்கு வந்து சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா என்னென்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டு ஒரு மாதிரி, என்னடா நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் நான் வந்து என்னோடய மனசுக்கு வந்து நான் நிறைய ஒர்க் போட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒர்க் போட்டேன். எனக்கு வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வீட்லேயும் வந்து சரி நீ வந்து அப்படி கவர்மெண்ட் கிடைக்கலினாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து செல்ஃப் ஃபைனான்சிங் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் மனசு கேட்கவே இல்லை. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் நினச்சது தான். கரெக்டாக செப்டம்பர் 13 முடிஞ்சிச்சு. செப்டம்பர் 13, 2020 அப்போ நீட் 2020 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி செப்டம்பர் முடிஞ்சா கோவிட் அந்த இடம் வந்துருச்சு, அடுத்த தடவை கோவிட் டிலே ஆகாது அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் ரீரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு மாதம் போயிடுச்சு. அந்த அங்கேருந்து எல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மற்ற வேலையை பார்க்குறது, அதெல்லாம் வந்து ஒரு மாதம் போயிடுச்சு. அக்டோபர் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5ஆம் தேதி தான் நீட் எக்ஸாம் வந்துடும். அப்படி போன தடவை இருந்தாலும் மே மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் தான் இருக்க, சரி ஏன் ரீரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கள் வீட்டில் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு மனசு கேட்கல. அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ்வாலா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் வந்து எனக்கு செம்ம இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, Neet.PhysicsWallah அப்படிங்கிற பேர் வைக்கிறக்கே அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுனால தான் நான் வந்து அந்த வாலாங்கிற பேரை வந்து பின்னாடி ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அவர் வந்து ஃபிசிக்ஸ்வாலாங்கிறது உங்களுக்கு கேட்குறக்கு வந்து பேராக உங்களுக்கு தெரியும். பட் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய எமோஷன் மாதிரி. அவர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து வந்தவர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயங்கர கடனில் இருந்து சரி அதுக்கப்புறம் டீச் பண்ண ஆரம்பித்து பழைய ஒரு அவர்கிட்ட டஸ்டர் கூட யூஸ் பண்ணாமல் கையில் தான் அழித்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பட் அவரோட கண்டென்ட் லெவல் வந்து அப்படியே செதுக்குன மாதிரி இருக்கும். அவரு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோடு அவர் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். நீட் 2020 எண்டிங் அந்த வர்ற டைமில் தான் எனக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிது, அந்த ஃபிசிக்ஸ்வாலாங்கிற சேனல். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சரி என்னடா அப்படின்னு கரெக்டாக அந்த டைமில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இவர் வந்து எந்த ஒரு கோர்ஸும் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக லான்ச் பண்ணார். யக்கீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணார். யக்கீன் அப்படின்னா we can do it அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா, நீங்கள் நீட் 2021 எழுதுகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதோ அவ்வளோ கைடன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிறாரு. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு 4 மில்லியனுக்கு மேலே யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க. நல்லா பண்ணுறாரு, செம்மையாக பண்ணுறாரு. ஆப்பெல்லாம் முதலே வச்சுருந்தார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மளால் முடியும். 8 வருஷம் உழைச்சிருக்காரு அந்த விஷயத்துக்காக. அவர் வந்து வந்தார். சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தா 3500 ரூபா ஃபீஸ். அவ்வளோதான் ஃபீஸே ஒரு வருஷத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் வந்து சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரி 2 மாதம் சரி பண்ணி தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு 3500 ரூபா பே பண்ணிவிட்டு 2 மாதமாக படிக்கிறேன். டீச்சிங் வாஸ் டேம் குட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவரோட டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து பயாலஜிக்கு தருண் அப்படின்னு சொல்லிட்டு, கெமிஸ்ட்ரி எனக்கு பட் ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். பட் ரொம்ப இல்லை, அவர் அப்படியே அந்த ஒரு ரசித்து நம்ம வந்து பாடத்தை கவனிப்போம். நம்மளுக்கே தெரியாமல் அந்த உள்ளே போய் அப்படி கவனிப்போம்ல. ஃபிசிக்ஸ்வாலா வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கும்போது ஃபிசிக்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி தெரியும் அப்படியே அவர் நடத்தும்போது. அப்புறம் வந்து தருண் சார்னு சொல்லிட்டு பயாலஜிக்கு இருந்தார். அவர்லாம் வந்து ஜெம் ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
அவர் இருந்தார். அவர்கிட்டலாம் நான் வந்து 2 மாதம் வந்து ஆக்சுவலாக ரிப்பீட் பண்ணேன். பட் நோபடி நோஸ் த ஃபேக்ட். யாருக்குமே இந்த ஃபேக்ட் தெரியாது. நான் வந்து ரிப்பீட் பண்ணேன் என்னோடய மார்க்குக்கு அப்புறங்கிறது. என்னோடய பேரண்ட்ஸ் தவிர, அப்பா அம்மா தவிர யாருக்குமே வந்து நான் சொல்லவே கிடையாது இப்படி வந்து நீட் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பே பண்ணியோ அல்லது ஸ்பான்சர் ஆடோ கிடையாது, ஸ்பான்சர் வீடியோவோ கிடையாது. ஆல் ஆர் பேஸ்ட் ஆன் மை என்னோடய சொந்த அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறது தான். அப்புறம் ரிப்பீட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அப்போ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டு. எப்படின்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு படபடப்பாக ஒரு மாதிரி என்னடா இது நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஏதோ சம்திங் நம்ம ஏதாவது தண்டனை மாதிரி ஏதாவது நடந்துருச்சோ, ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்லாம் ஒவ்வொரு மாதிரிலாம் தாட் போகுது. நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கும். பட் நீங்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டீங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஒரு பேரண்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், நிறையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ நீட் 2021 இந்த மாதிரி நடந்துருமோ, இன்விஜிலேட்டர் நடந்த பிரச்சனை அதையும் நான் சொல்கிறேன். இன்கேஸ் சொல்லியிருந்தாலும் இருப்பேன் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. இந்த இன்விஜிலேட்டர் நடந்த பிரச்சனையை சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு மேஜர் காஸ். நம்மளால் கிராக்கே பண்ண முடியாதா அப்படின்னு பயந்துட்டேன். அப்போ வந்து 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதம் ட்ரைனிங் போனேன். பட் அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னால் இது பண்ணவே முடியல. அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரிப்பீட் பண்ணுறேன். டெய்லியும் வந்து அதாவது சொன்ன மாதிரி தான் பழைய கதை தான். அப்பா வந்து ஆஃபீஸுக்கு போவாங்க. பக்கத்து அதாவது ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு டவுன் இருக்குது. இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து எந்த பிரிண்டரோ எதுவும் கிடையாது. அப்பா ஆஃபீஸில் இருக்குது. அவங்க போயிட்டு டிபிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லியும் கொடுப்பாரு. டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெய்லியும் கொடுப்பாரு. எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுப்பாரு. மனுஷன் 3500 ரூபாய்க்கு இப்படி ஒர்க் பண்ணார் தெரியுமாங்க. அப்படி அவ்வளோ ஒரு பேஷன் அது மேலே இருக்குது. அங்கே வந்து டிபிபி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அவர் எக்ஸாம் வைப்பார். எக்ஸாம் வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறேன். பார்த்தா 610 வந்துச்சு. ஏன்னா 610 வருது அப்படின்னு பார்த்துட்டு ரேங்க் பார்த்தா 2000 என்னமோ வந்துச்சு. மொத்தம் வந்து எவ்வளோ 40,000 பேர் 50,000 பேர் எழுதியிருந்தாங்க. அதில் 2000 ரேங்க் வந்துச்சு. பரவாயில்ல தான் இருந்துச்சு. நல்ல ரேங்க் தான், நல்ல மார்க் தான். பட் எனக்கு அந்த மனசுக்குள்ளே வந்து பயம். 50% மேலே நீங்கள் இருப்பீங்க, மனசுக்குள்ளே இருக்கும். ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு மாதிரி பயமானதுனால சரி இவங்க வீட்லேயும் வந்து சரி சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி சேர்ந்துடலாம், நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பட் நிறையா விஷயங்கள் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அடுத்த வருஷம் இந்த நீட் கொஞ்சம் குளறுபடி இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி என்ன ஆகுமோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஆக்சுவலாக ஐ வில் பி ரிப்பீட்டர். ஆக்சுவலாக உங்களோட நீட் 2021 எழுதியிருப்பேன். நீட் 2021 நான் அப்ளை பண்ணிட்டேன். அந்த ஸ்டோரி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கவுன்சிலிங் போகிறேன். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எனக்கு ஒரு காலேஜ் வந்து பிடிச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். செகண்ட் கவுன்சிலிங்கில் போய்ட்டும் அதே காலேஜ் எடுத்துட்டேன். சேஞ்ச் பண்ணாமல் பார்த்து வேணான்னு சொல்லிட்டு அதே காலேஜ் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா தோணும், நம்ம வந்து மார்க் வந்து பத்தாதா, ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட் பண்ணலாமா, ரீரிப்பீட்டர்ஸ் ஆகலாமா, ஃப்ரெஷர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ஆகலாமா, நிறைய விஷயங்கள் தோணும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பயம், அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த பால்பிட்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து என்னால் கன்ஃபார்ம் முடியும், நிச்சயம் முடியும் அப்படின்னு ஒரு தெளிவாக யோசிங்க. பாதி யோசிச்சுட்டு படிக்க போகிறது, பாதி யோசிச்சுட்டு பண்ண போகிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணுங்கள். பாதி யோசிச்சுட்டு படிக்க போகிறது, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு 2 days எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து யோசித்து முடிவெடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து முடியும் அப்படிங்கிற நல்லா டீப்பாக யோசிங்க. ஒரு 1 week நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக யோசிச்சு நம்ம வந்து பண்ணலாமா என்ன, நம்ம வந்து ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின் வாங்காமல் இருங்க. அதை வந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ 3 சாய்ஸ். உங்களுக்கு வந்து என்னென்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னா, 1 ஒரு காலேஜ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆச்சுனாலும், கவர்மெண்ட் காலேஜ் மிஸ் ஆச்சுனாலும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஜாயின் பண்ணணும், இல்லையா ரிப்பீட் பண்ணணும். இப்போ இந்த 2 சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. இல்லைன்னா வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். பட் யூ கைஸ் ஆர் ஒர்த்தி, ஏன்னா நீங்கள் வந்து அது படிச்சிருக்கீங்க. அதனால் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இல்லை நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்வாலா அப்படிங்கிறது வந்து ஹிந்தியில் இருக்கும், ஹிந்தியில் சொல்லி தருவார், கொஞ்சம் மோஸ்ட்லி ஹிந்தியில் இருக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு தான் ப்ராப்ளம். இல்லைன்னா ஃபிசிக்ஸ்வாலா வந்து இஸ் டேம் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் வந்து அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் மிக்க ஒரு டீச்சர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் அது. உங்களுக்கு ஹிந்தி ஓகே அப்படின்னா அங்கே ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது லோக்கல் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுன்னா கூட ஜாயின் பண்ணுங்கள்.
அப்புறம் இதுதான் வந்து இந்த டைமில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் கூட, ரீரிப்பீட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, செப்டம்பர் 12 முடியுதா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணிங்க. நம்ம வந்து ஒரு பாடி வந்து ஒரு ஒரு க்ரியேஷன். அதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா தான் வந்து அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதத்துல நல்லா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணி இதை பண்ணுங்கள். பட் செப்டம்பர் 12 முடிஞ்சிச்சா, ஒரு அக்டோபர் 12 வரைக்கும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு இது பண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி நீங்கள் வந்து அதனான ஃபர்தர் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு நீங்கள் காலேஜ் அப்படி ஜாயின் பண்ணி வரனீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி டைம் ஆயிரும், ஜனவரி லாஸ்ட் ஆயிரும். கவுன்சிலிங்கு நீங்கள் நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரிப்பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து அது வந்து குட் ஐடியா. ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் ஒரு வேளை எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும். நிறைய பேர்த்து நீங்கள் வந்து புதுசாக யாரோ ஒருத்தர் மீட் பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸாக மாறி உங்களுக்கு வந்து கொண்டு போகலாம். அங்கே வந்து உங்களுக்கு நிறைய பீப்புளை மீட் பண்ணுவீங்க. ஸோ அது கூட ஐடியா கிடைக்கும். கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் கவுன்சிலிங் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கான ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஜாலியாக இருங்க, போங்க. மற்ற படமாக டெலிகிராம் சேனல் இருக்குது, படம் பாருங்கள். மற்றது நிறையா டிவி இருக்கா, டிவியில் ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. இந்த ரியாலிட்டி ஷோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியல் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜாலியாக போய் விளாடுங்க, ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருங்க. இதுதான் வந்து நாங்கள் வந்து நீட் முடிஞ்சோடனே இதை வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதனால் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனே அமுத்திடுங்க. அப்படியே அந்த லைக் ஒன்று இருக்கும் கீழே, அதையும் பார்த்து அமுத்திட்டு போயிருங்க. கீழே வந்து உங்களோட ஐடியா வந்து இப்போ நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு ஒரு புரிஞ்சுதா, நீங்கள் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அங்கே எப்போவுமே நம்ம வந்து கனெக்டடாக இருப்போம். அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இன்ஸ்டா பேஜ்லேயும் ஹேங் அவுட் பண்ணிக்கங்க.